பிரைஸ் தி லார்ட். இந்த நாளும் கூட தேவன் உங்களை யாவரையும் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். ஒரு தம்பி பார்த்தீங்கன்னா திடீர்னு என்கிட்ட தயங்கி பேசினாரு. என்ன தம்பி தயங்காத, எதுவாக இருந்தாலும் சொல்லுப்பான்னு. இல்லைண்ணே, ஒரு சில பாவங்களை சில தப்புகளை நான் தெரிஞ்சு திரும்ப பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டான். நான் சொன்னேன், திரும்ப தப்பையும் பாவத்தையும் செய்யாதப்பா, அது ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கையாக காணப்படாது, இயேசுவுக்கு பிரியமான காரியமாக காணப்படாது. ஏன்னா வேதம் சொல்லுது, வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான், நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். பிரியமான வேதம் தெளிவா சொல்லுது, பாவத்தை, தரித்திரத்தை, தோல்வியை நீங்கள் ஜெயம் கொள்ளும்போது ஆண்டவருடைய எல்லா சுதந்திரத்துக்கும் ஒரு பங்கு நமக்கு அவர் தர வல்லமுள்ள தேவனாய் காணப்படுகிறார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் அவனுக்கு தேவனாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் காணப்படுவான்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்கிறது. ஆண்டவருக்கு நமக்கும் உள்ள ஒரு உறவை மேம்படுத்த வளர்த்து கொள்ள கிருபை பாராட்டுகிறார். ஜெயம் கொள்ளுங்க, நிச்சயமாக